என்னம்மா உடம்புலாம் நல்லா இருக்குதா? உடம்பெல்லாம் பத்திரமா பாத்துக்கோமா. நீ வேற என்னோட சொந்தக்காரங்க ஓகே பாத்துக்கோ. சரி ஓகேங்க, நான் எல்லாம் உடம்புலாம் பத்திரமா தான் பாத்துக்கிறேன். நான் எல்லாமே பத்திரமா தான் பாத்துக்கிறேன். ஓகே, அடுத்த மாசம் வரை நீ ஹாஸ்பிட்டலுக்கு வேற அட்மிட் வேற ஆகுனா அது நல்லா பாத்துக்கோமா. சரி ஓகே, நம்ம போய் நம்மளோட வேலையெல்லாம் பார்ப்போம். சரி ஓகேம்மா, நீ பத்திரமா இரு இங்கே. ஓகே, நான் வந்து இங்கே கொஞ்ச நாள் உன்னை கண்டு இருக்கிறேன். சரி ஓகே கத்தை. ஓகே, நீங்க எங்கே இருங்க. ஓகே அத்தை, நான் இருந்து எல்லாமே தைரியமா தான் பண்ணுவேன். பசங்கள் என்ன காலையிலே எல்லாமே பைக்கோ காயமா இருக்கிறீங்க? காலையிலே இப்படியா? ஆமா அங்கிள், வேற என்ன அங்கிள், கார் வாங்கிட்டோம். நாங்க சுத்தினே தான் இருப்போம். நாங்க ஒப்புவாங்கன்னா இங்க இனிமேட்டு சுத்தினே தான் அங்கிள் இருப்போம் நாங்க. நல்லா எடுக்கிறீங்க. சரி ஓகே, நம்ம இந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்க வீட்டுல தான் இருப்பாங்க, ஏன்னா இங்க தானே அவங்களோட சொந்தக்காரங்களும் எடுக்கிறாங்க. ஓ என்ன இது அண்ணி, என்ன இங்க படுத்துனே இருக்கிறீங்க? தெரியாம தூக்கிட்டேன். என்ன 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 அண்ணி, நீங்க எதுக்கு நான் வந்தோடய எடுத்துக்கிறேன்? நீங்க அப்படியே படுத்துனே இருங்க. அவ்வளவு ஏதோ நான் இவ்வளவு பிக்கப் பண்ணிக்க போலாதான் வந்தேன். வந்துட்டீங்களாங்க? ஓகேங்க, நம்ம போலாமா? போலாமா. நல்லாதான் இருக்குது. நல்லாதான் இருக்கு. தம்பி, அவளுக்கு அடுத்த வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்ப்பா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணுமா? ஏன் சொன்னீங்க நீங்க? தம்பி ஆமாப்பா, நான் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுட்டு வந்தேன். கேட்டு சொன்னாங்க அங்க. நீ சொன்னா கேக்குறியா? போகாதுன்னு வந்து நீ போய் ஆகணும், பொருள் வாங்கி ஆகணுமா? நடக்கும்ல. சும்மா இருங்க, என்ன சொன்னீனே இருக்கு. இப்ப பார்த்தாயா தானே சும்மா பண்ணினே இருக்கு. ஐயோ ஐயோ, நம்ம எல்லாருமே கீழே விழுந்துட்டோமே. ஐயோ 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 என்னாச்சு? ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ ஏந்துக்கோங்க. ஐயோ ஐயோ, என்ன நம்ம சொந்தக்காரங்க எப்படி கீழே விழுந்துட்டாங்க? ஐயோ, எனக்கு விட லைட்டா ரொம்ப தலை சுத்துது. இந்த ஆட்டோக்காரர் வேட. ஆமா, நீங்க என்ன கேட்டு? ஐயோ அடே ஐயோ, என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன ஆயிடுச்சு? எஞ்சுக்கோ. நான் போய் டக்குன்னு எல்லாருமே போய் கூட்டிட்டு வரேன். நம்ம வர அண்ணா அது இருந்தா டக்குன்னு வேற ஆட்டோ எல்லாரும் போனா ஹாஸ்பிட்டல் வேற டக்குன்னு. ஆமா, கொஞ்சம் நீங்க பாடுமா மேடம்? ஹலோ சார், இது என்னது? என்ன பிரகண்டா வர எடுக்கிறாங்க நர்ஸ்? நீங்க போய் டக்குன்னு அங்க போய் பாருங்க. வாங்க சார், இங்க உள்ள வந்து ஆமா, இங்க வந்து ஆல்வீடுன்னு ஒருத்தங்க அட்மிட் ஆனாங்களா? ஆமாங்க, அட்மிட் ஆனாங்க. அப்போ இங்க இருக்கிறியாமா? அக்கா, வண்டி ஓட்ட முடியாது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஐயோ, எப்படி தாங்க முடியலக்கா. ஐயோ, என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு எதுவுமே ஊர்ல போ. ஒருத்தன் ஆட்டோக்காரன் வந்து எங்களை 2 படி இழுச்சிட்டு போயிட்டாக்கா. அந்த ஓபன் கார்ல வேற. காரு கேட்டுட்டு எடுத்து போக கூடாது. ஆடு வர எங்க காரு இல்லப்பா. இதாக கூடாது, அவங்களுக்கு இதாக கூடாது. யோசிச்சா இப்ப என்ன பண்ணது? நர்ஸ் என்ன எல்லாமே செக் பண்ணிட்டீங்களா? சாரி மேடம், எப்படி செக் பண்ணல. எல்லாமே உப்பு மட்டும் செக் பண்ண மாதிரி இருங்க. உங்களுக்கு என்ன ஐயோ திருப்பிக்கா அடிரு. ஐயோ என்ன இப்படி இருக்கு? ஐயோ இப்ப நம்ம கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஐயோ எங்களுக்கு வர என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே. ஐயோ சரி ஓகே, அங்க சொன்ன மாதிரி நம்ம டக்குன்னு பிபி செக் பண்ணிக்கோங்க. என்ன பிபி இல்லை, லோவா இருக்கக்கூடாது. சரி ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து இது அடிச்சு அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஹார்ட் பீட் ஆயிடுச்சு பார்ப்போம். என்ன ஹார்ட் பீட் பட்டு இருக்கு. நம்ம டக்குன்னு போய் டாக்டர் எங்க வந்து பாருங்கள. இதே நினைச்சு ஏன் இப்படி பட்டுறீங்க டாக்டர்? ஹார்ட் பீட் பட்டு எடுக்குது, அதுக்கப்புறம் பிபி கம்மியா இருக்குது. சொல்லுன்னு தெரியல. இதெல்லாம் உப்பு வந்து போய் பாக்குறீங்க, அவங்க மூணுக்கே இல்ல பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு. இப்ப நம்ம என்ன பண்ணுது அவங்களுக்கு? இப்ப நம்ம என்ன பண்ண போறோன்னு எனக்கு தெரியல. நீங்களும் எல்லாமே பாட்டு. நான் அப்பயும் உங்ககிட்ட சொன்னேன்ல, வார பேஷண்ட்லாம் ரெடி பண்ணி எல்லாமே செக் பண்ணுங்க. சாரி நர்ஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டீங்க அப்படி நீங்க கிழிச்சிருங்க. நான் போய் டக்குன்னு இந்த ஊசி போடுறேன். ஓகேயா? இது வந்து 5 மினிட்ஸ்ல டக்குன்னு வேலையாட முடிச்சிடும். இங்க ஒரு ஊசி. ஓகே, நான் டக்குன்னு போட்டுறேன். உடனே 5 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்க எதுவுமே இங்கே பத்திரமா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எதில் பண்ணின்னு இருக்கிறீங்க. ஐயோ நீங்க வேற. டாக்டர், என்ன நீங்க வேற இப்படி போயிட்டு இருக்கிறீங்க? அங்க வரீங்க இங்க வரீங்க. என்ன டாக்டர் ஆயிடுச்சு டக்குன்னு?
ஹலோ பிரதர், நீங்க பைக்ல கார்ல கூட்டிட்டு போகும்போது அதெல்லாம் யோசிச்சுக்கணும். இப்போ போய் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அது எதுவுமே ஆகல. ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே வெயிட் பண்ணி என்ன பண்ண முடியும்? இப்படி அவசரப்பட்டு எதுவுமே ஆகல. அக்கா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கா. எனக்கு என்னமே அப்பா பயப்படாது, எதுவுமே ஆகாது, நீ தைரியமா இரு. என்ன அடுத்து என்ன பண்ணிட்டீங்க? அடுத்து என்ன அப்படியே ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? சரி ஓகே. எல்லாமே பார்த்து பண்ணிக்கோங்க. நான் வர, நீங்க போங்க. என்ன பாருங்க, நீங்க போய் அங்க கிட்ட போய் இந்த ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் போய் சிக்னேச்சர் போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண முடியும். போய் டக்குன்னு போய் வாங்கிடுவாங்க. நான் இங்க இருந்து எல்லாமே செக் பண்றேன். ஹலோ சார், உங்களுக்கு நாங்க நீங்க சைன் போடுறோம் சார் கையெழுத்துல. அப்பதான் எங்களால ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க சைன் போடல, என்னால ஸ்டார்ட் பண்ண முடியும். டக்குன்னு போடுங்க சார் சைனு. நீங்க போட்டாதான் சார் என்னால டக்குன்னு எல்லாமே பண்ண. டாக்டர் என்ன டாக்டர் நீங்க சொல்லிடுறீங்க? ஐயோ எனக்கு என்னால எதுவுமே பண்ணவே முடியல. தம்பி, நீ பயப்படாத பண்ணி தீமா அப்படியே பேப்பர் எடுத்து கையெழுத்து போடு. உனக்கு எதுவுமே ஆகாது. ஆழ்வி இருக்கு. சரி ஓகேக்கா, நான் கையெழுத்து போட்டுட்டேன். மீது எல்லாமே நீங்க பட்டு இருப்பீங்கல்ல? நீ என்ன இல்ல பிரிட்டிக்கலா இருக்குது. மேடம் எல்லாமே சைன் வாங்கிட்டீங்க. ஐயோ நாங்க போடுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான்